நேயர்களுக்கு வணக்கம். கோடைகால வெப்பம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அக்னி வெயில் வேறு வரப்போகுது. அக்னி நட்சத்திர வெயிலில் கட்டாயமாக நமக்கு வேர்வையால் முடி கொட்ட தான் செய்யும். ரொம்ப அலைச்சல் இருக்குது, வெளியில் போகாமலும் இருக்க முடியாது. அப்போது இந்த கோடைக்கால வெப்பத்தை தாங்கி நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழிமுறை சொல்கிறேன். அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்ம தலைக்கு மிக சிறந்தது குளுமையை ஏற்படுத்தக்கூடியது வெந்தயம் தான். வெந்தயத்தை மிஞ்சினது கிடையாது. வெந்தயம் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்து அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வைங்க. அரிசி களைவோம் இல்லையா, அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் வெந்தயத்தை ஊற வைங்க. அதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை எடுத்து ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கரு மட்டும். இந்த வெந்தயத்தை நல்லா அடிச்சுக்கங்க. அடிச்சுக்கிட்டு ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து கத்தாழைப்பட்டை அரைப்பட்டை எடுத்துக்கோங்க. கத்தாழைப்பட்டை அரைப்பட்டையும் எடுத்து இந்த வெந்தயத்தோடு அரைச்சிருங்க. அரைச்சி முட்டையோட வெள்ளைக்கருவில் போட்டு நல்லா அடித்து ஒரு ஹேர் பேக் மாதிரி போடுங்க. போட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தலையை தண்ணி அலசி விட்டிங்கன்னா, அந்த அலசுறதுக்கு கூட நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியை வச்சுக்கோங்க. அரிசி கழுவுன தண்ணியை வச்சுக்கிட்டிங்கன்னா முடி கொட்டுறது உடனே நிற்கும். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் செய்தது தான். அதான் இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். அரிசி கழுவுன தண்ணியிலே தலையை அலசி விடுங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். முடி வளர்ச்சியும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த கோடைக்கால வெப்பத்தை தாங்குகிற மாதிரி, கோடைக்கால வெப்பத்தால் முடி கொட்டாது. ஒரு முடி கூட சீப்பில் வராது. செஞ்சு பார்க்குறீங்களாம்மா? செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.